பொலிட்டிக்கல் 360 3 நடிகள் 234 தொகுதிகளும் அமோக வெற்றி பெற்று ஜூன் மாதம் பதவி ஏற்கிறாராம். பிரம்மாண்டமாக பதவி ஏற்க ரெடியாகி யாரு தம்பி பத்தி பேசிட்டு இருக்கிற? என்ன படிச்சிட்டு கேரியரின் உச்சத்தை உதறிட்டு வந்தாருல அவரு. யார்? இளைய தளபதி விஜய். ஜோசப் விஜய். ஆமா, மேகசின்ல பரபரப்பா போட்டிருக்காங்க. என்ன பத்தி போட்டிருக்காங்க, என்ன சொல்லிருக்காங்க? அதாவது 234 தொகுதியிலேயே அமோக வெற்றி பெறுகிறாராமா. சரி, ஜெயிச்சு வந்தாருனாக்க இவருடைய பதவியேற்பு வந்து பிரம்மாண்டமா பண்றாங்களாம். அது வந்து மேகசின்கார அப்படி போட்டிருக்கான். ஆனா ரிசல்ட் கிடையாதுன்னு, வெறும் கருத்து கணிப்பு மட்டும்தான். சொல்லுங்க, அப்புறம் என்ன? வேற என்ன? 3 நடிகரை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, சொல்லுங்க. 3 நடிகர் பத்தி ஃபர்ஸ்ட் தம்பி ஒரு பேசிக் தெரிஞ்சா அதை பத்தி, அரசியல் பத்தி நம்ம இது பண்ணி பேசலாம், இதெல்லாம் செய்யலாம். அந்த கட்சி பத்தி இப்ப நான் சொல்றேன். புரியுது. ஆனா அந்த கட்சி தலைவருக்கு எதுவுமே தெரியாது. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க, அப்படியே படிக்கிறாரு போல, நடிச்சு காட்டுறாரு, மக்கள் ஆக்ரோஷமா கை தட்டுறாங்க, எல்லாம் செய்யறாங்க, இது பண்ணிட்டு போறாங்க. அது வந்து ஒண்ணும் இல்ல, வைத்தியங்கள் அதிகமா இருக்க ஊர்லதான் வைத்தியனுக்கு வேலை. கண்டிப்பா அதுதான் காசு சம்பாதிக்க முடியும். அதுதான் இப்ப நடக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது ஒரு கட்சி நானே ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு கோத்திரம் இருக்கணும், நான் வந்தா என்ன செய்வேன்னு ஒரு புரிதல் இருக்கு இல்லைங்களா? அது வந்து இது கிடையாது. அப்புறம் வந்து நம்ம இப்ப அரசல் புரசலா பாக்குறோம், தற்குறிங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா, யாராவது ஒரு ஆள் எல்லா கட்சியுமே இருப்பாங்க. அது இங்க வந்து பேசு பொருள் கிடையாது. அதுல இருக்கிற அம்புட்டு பேரும் தற்குறியா தான் இருக்கா. முக்காவாசி பேர் எல்லாம் டிவிகே கட்சியில பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இதுதான் கேட்டா தளபதி தளபதி தளபதின்னு. அதுதானே சீமான் வந்து தெளிவா சொன்னாரு, தம்பி ஒண்ணு ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு, நடுவுல இருந்து இப்படி அடிபட்டு செத்து போயிடாது அப்படின்னு. சீமானோட அரசியல் அனுபவத்துல விஜய் எல்லாம் வந்து ஒரு தூசு. ஏன் தம்பி இப்போ வந்து வேட்குமார தாக்குதல் பண்ணார் போல, அவருக்கு இது சொத்து மதிப்பீடு எல்லாம், அசையும் சொத்து அசையாத சொத்து எல்லாம் கணக்கு கொடுத்துருக்காரு. வெறும் 520 கோடி தான் வச்சிருக்காரு. அப்போ கேரியர் உச்சத்து வந்து எவ்வளவு சம்பாதிச்சு நான் விட்டு வந்திருக்கேன்னு சொன்னப்போ அவ்வளவுதான் கணக்கு கட்டிருக்காரு. உங்களால அதெல்லாம் வந்து பொய் கணக்குன்னு, அது வந்து உண்மை கிடையாது. சரிங்களா? அதாவது நம்ம இந்த விஷயத்த பேசி ஆகணும்னு. இப்போ வந்து அரசியலுக்கு வரணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா யார் வேணா வரலாம். நம்ம ஜனநாயக நாடு இல்ல, எப்படி யார் வேணா வரலாம். நீ வரலாம், இல்ல நான் வரலாம், யார் வேணா வரலாம். அதுக்கான இது கெப்பாசிட்டி இருக்கணும் இல்ல? கண்டிப்பா. அதுக்கான ஒரு தெருவுல வேலை செஞ்சுட்டு இருக்கணும், இறங்கி வேலை செய்யணும். நீ எதுவுமே வேலை செய்யாம குதிச்சு நான் வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்ய போறேன், எல்லாம் விட்டு உதறிட்டு வந்துட்டேன், நானு எல்லாம் உங்களுக்காக தான் தேடி வந்திருக்கேன், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி இப்ப கேக்குறேன். நீ என்ன செய்ய போறான்னு தெரியல தம்பி. நீங்க தான் சொல்லணும். அடுத்தது ஆனா கட்சி ஆரம்பிச்ச 3 வருஷத்துல எந்த கட்சியாவது முதலமைச்சரா இருக்கு உங்களுக்கு வரல தம்பி? இவங்க வந்து ஒரு புரிதலே இல்லாம இருக்காங்க. அடுத்த ஜூன் மாதத்தில் எங்களது கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வரும் அப்படின்னு வந்து ஆதவர்ஜனா பேசுறாரு. அப்புறம் வந்து முக்கியமான செலிபிரிட்டி ஒருத்தர் இருக்காரு. யார் தெரியுங்களா? யாரு? புஷி ஆனந்தா. ஐயோ, அவரு பேசினா வச்சுக்கோங்களேன், மேடையெல்லாம் அதிருது. உன்னோட நியூஸ் கேட்டியா? ஒயின் ஷாப் வந்து ஆனந்துக்கு ஒயின்ஸ் போட்டிருக்கு. எங்க தலைவர் வந்து குஷி ஆனந்த் வந்து ஒயின் ஷாப் வச்சுக்காரு சொல்லி, அவருக்கு பாண்டிச்சேரியில சொந்தமா இருக்கு, நமக்கு தெரியும். அதுக்காக வேற அது உண்மைதானே? அப்போ அது உண்மைதானே? அவரு பாண்டிச்சேரியில விஜய்க்கு வந்து ரசிகர் மன்ற வச்சிருந்தவர் தானே. அதுதானே இப்ப நமக்கு எப்படி இருந்தாலும் உண்மை வந்துருது இல்லைங்களா? ரொம்ப நேரம் உண்மையை மூடி வைக்க முடியாது பாருங்க. சொல்லுங்க, அப்புறம் என்ன? இன்னொன்னு வந்து நியூஸ் வந்து கேட்டா, இப்ப ஏபிஜே அப்துல் கலாமோட அசிஸ்டன்ட் யாரோ, இப்போ ஒரு பேர் என்னப்பா ஞாபகம் வரும்? அவரு பேர் வந்து பொன்ராஜ். அவர் பத்தி கூட ஏதோ நியூஸ். அவரு வந்து தப்பா எதுவும் பேசல. சரி, அதாவது ஆனா நானும் கேட்டேன் அந்த நியூஸ்ல, நான் கேட்டதுக்கு அப்படின்னு அவர் தப்பா எதுவும் பேசலையா? அவர் கரெக்டா தான் பேசிருக்காரு. அவர் வந்து ஒரு தலைவரா இருக்கிறவன் எப்படி இருக்கணும், அவனுக்கு எந்தெந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும், ஒரு தலைவன் எப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது, அதத்தான் அவர் வந்து பொதுவா சொல்லியிருக்காரு. இந்த தற்கொலை பசங்க எதுவுமே யோசிக்கிற திறமையே கிடையாது. ஆகுன்னா உடனே வந்து எதையாவது ஒண்ணு பேசி வச்சுக்கிறாங்க. இந்த கட்சி ஆட்சி அமைக்குதோ இல்லையோ, ஆனா அந்த கட்சியில வேணையே அந்த கட்சியில இருக்கிறவனுக்கு தான். கண்டிப்பா, அது ஒண்ணு கரெக்ட். வாயில வேணும்னு சொல்லுவாங்கல்ல தம்பி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி, இப்ப டிவிகே கட்சியோட தலைவர் இருக்காரு, நம்ம தளபதி விஜய். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட சினிமால நான் பார்த்தவன் தான். சரியா? அவரோட சினிமாவோட படத்துல வர பாடல்கள் எல்லாத்துக்கும் நான் டான்ஸ் ஆடி இருக்கிறேன், ஸ்கூல்ல, காலேஜ்ல. இப்ப கூட அவன் பாட்டுலாம் கேட்டாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட் நல்லா இது ஆகும். சரியா? பட் ஆனா அரசியல் வந்தது வந்து அது கரெக்டா இல்ல தப்பான்னு சொல்லி எனக்கு தெரியல தம்பி. யாரை நம்பி வந்திருக்காருன்னு தெரியல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆனா சினிமா வந்து யாரும் நடிக்கலாண்ணே. சரி, அப்படி நீங்க சொல்ற சினிமா மூலமா அவரு ஏதாவது நல்ல கருத்துக்களை சினிமால பரப்பிருக்காரு? அப்படி ஒண்ணும் இல்லையா? அவருதான் போதையை பத்தி தான், அவரை பத்தி தான் அதிகமா, ட்ரக்ஸ் மாஃபியா எல்லாம் அவரு படத்துல தான் அதிகமா வந்திருக்கு. நீங்க வந்து சினிமா 2 வருஷத்துல வந்து பார்த்தா அவருதான் வந்து இவர் வந்து சொல்றாரு, லஞ்சம் இல்லாத இந்த இதுல ஊழல், ட்ரக்ஸ் எதுவும் வாய்ப்பேன் அது சொல்றாருல்ல. அவரோட இது பார்த்தா அவரோட படத்துல தான் வந்து அதிகமா வந்து நடிச்சிருக்காரு.
இல்ல நீங்க பாத்துருக்கல? ஆமா, நான் பாத்துருக்கேன்னா. விஜய் வந்து ஒரு தலை சிறந்த நடிகருங்களா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ஒரு நாட்டை ஆளணுங்கிறதுக்கு ஒரு ஆஃப்டர் நடிகரா இருந்து வரணுங்கிற அவசியம் கிடையாது. பொதுமக்களுக்கு நிறைய விஷயம் செஞ்சுட்டு, பொதுமக்கள்னா யாரு, மிடில் கிளாஸ்னா யாரு அப்படின்னு நிறைய புரிதலோட வரணும். பொதுமக்களுக்கு எதுவும் சொல்றீங்களே, இப்ப ஒரு ரீசெண்டா வந்து இப்ப பாத்தனா அப்பா அம்மாவுக்கு அவங்க மனைவிக்கு பசங்களுக்கு எல்லாருக்கும் காசு கொடுத்து ஏஜி வச்சிருக்காரு. அப்ப அதை மக்களுக்கும் செஞ்ச மாதிரி எல்லாம் ஏஜி வச்சிருவாரா? ஆனா அது வந்து பர்சனல் ப்ரொபகண்டா. அத நம்ம போக வேண்டாம். நம்மளோட விஷயம் என்னன்னாக்க பொதுவா பேச ஒண்ணு தெரியுதா? எல்லாம் புரியுது. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது பர்சனல் ப்ரொபகண்டா. அது நம்ம உள்ளார போக வேண்டாம். நம்ம பொதுமக்களுக்கு வந்தா அவர் என்ன செய்வாரு, நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்கன்னு எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருந்தா நாங்க உங்களுக்கு ஓட்டு போட முடியும். இல்ல முதல்ல வந்து பார்த்தானா நான் எதுவுமே இது தர மாட்டேன், கிஃப்ட் ஐட்டம்ஸ் எதுவும் தர மாட்டேன், அதான் எதுவுமே ஓசியில கொடுக்க மாட்டேன், எதுவும் வேண்டாம் எங்களுக்கு, ஊழல் இல்லாத ஆட்சி அந்த ஆட்சி இந்த ஆட்சி தான் எடுத்து சொன்னா. இப்ப கடைசியா வந்து ஊழல் கொடுக்குற ஆட்சி தான் அவனு இப்ப எதுல மூலியமா காசு மூலியமா எது கொடுப்பார் போல, எப்படி செய்வார் போல அப்படி. கண்டிப்பா நடிகர்களா நிறைய பேர் வந்து இப்ப இவர் மட்டும் இல்ல மத்திய கிழக்கு மதுரையில கூட வந்து பார்த்தானா வந்து சுந்தர்சி யாரு இப்ப பிஜேபியோட அந்த குஷ்பு ஆக்டர் குஷ்பு இருக்காங்க, அவரோட ஹஸ்பண்ட் வந்து நிக்கிறாருப்பா. தெரியுமா? கேள்விப்பட்டியா? பார்த்தேன். மக்கள் வந்து ரொம்ப முட்டாளா இருக்காங்க தம்பி. அவ்வளவுதான், நான் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். ஆமா, நீங்க நம்ம பேசிட்டே இருக்கலாம். இத பத்தி கண்டிப்பா இத பத்தி நம்ம பேசுவோம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாப் இல்லாத மாதிரி ஒரு கொஸ்டின் அப்படியே போயிட்டு தான் இருக்கும். நீ கேப்பா, நான் ஒன்னு சொல்லுவேன், நீ ஒன்னு சொல்லுவேன். அது போயிட்டே தான் இருக்கும். கடைசியா நம்ம ஒன்னு சொல்லி முடிச்சிருவோம். கண்டிப்பா சொல்லி முடிப்போம். நடிகர்கள் நிறைய பேர் முதலமைச்சர் ஆசைப்பட்டார்கள். இவரும் ஆசைப்படுகிறார். ஆயிடுவாரா? பொறுத்திருந்து பாப்போம்.